அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலகமே வியர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் வேலூரை சேர்ந்த ராமலிங்கம் கார்த்தி என்ற சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணியிலிருந்து அடுப்பு எப்படி எரிக்கிறது அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து சொல்லியிருக்காரு. இது புதுசு ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே இருந்த ஒரு மெத்தடு தாங்க. இருந்தாலும் இப்போ அதிகமாக அது ஏன் பேசப்படுது, ஏன் ட்ரெண்டிங்காக இருக்கு, ஏன் வைரல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ், அதாவது ஒரு 5-6 லிட்டர் தண்ணி இருந்தா கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும் நம்ம அடுப்பு எரிக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மை, அது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு. அவர் ஹங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனியினுடைய என்ஜினியரா இருக்காரு, சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிட்டத்தட்ட 15-20 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து எப்படி வந்து எரிபொருள் ஹைட்ரஜன் வந்து பிரிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அதுல அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய வாட்டருடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், மூலக்கூறு வாய்ப்பாடு மாலிகுலர் ஃபார்முலா சொல்லுவோம் இல்லைங்களா, H2O. அதுல இருக்கக்கூடிய இந்த H2 அப்படிங்கிறது ஹைட்ரஜன், O ஆக்சிஜன். ஸோ தண்ணியை நம்ம டைரக்டா அடுப்புக்கு யூஸ் பண்றது கிடையாது. அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்க்கு டிசி கரண்ட்டை யூஸ் பண்ணி, டிசி கரண்ட் அப்படின்ற டைரக்ட் கரண்ட் நம்ம பேட்டரியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிசி கரண்ட்டை பயன்படுத்தி நீர் மூலக்கூறு, அதாவது H2O சொல்றீங்களா வாட்டர் மாலிகுல், அதில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் தனியாக ஆக்சிஜன் தனியாக பிரிக்கிறோம். அந்த ஹைட்ரஜன் கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரிபொருளாக பயன்படுத்த போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, இப்போ இவ்வளவு நாள் நம்ம பயன்படுத்தின அந்த விறகடுப்போ அல்லது எல்பிஜின்னு சொல்லக்கூடிய லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்ம யூஸ்வலா பயன்படுத்தக்கூடிய அந்த எல்பிஜி சிலிண்டர் அண்ட் சிஎன்ஜி கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீத்தேன் மாலிகூல். ஸோ இதுலலாம் என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் அதை விட்டு நம்ம ஏன் மாற்று எரிசக்திக்கு போகணும், ஆல்டர்னேட் ஃபீல்டுக்கு நம்ம ஏன் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விறகடுப்போ நம்ம பழைய அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பு தான். இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 15 to 20 இயர்ஸ்க்குள்ள தான் வந்துட்டு சிலிண்டர் வந்திருக்கு எல்பிஜி. ஸோ அந்த விறகு அடுப்புலையோ அல்லது சிலிண்டர்லையோ யூஸ் பண்ணக்கூடிய எல்பிஜி சொல்றோம் இல்லைங்களா, அதில் ப்ரோபேன் அண்ட் பியூட்டேனுடைய மிக்சர். ஸோ இதில் தான் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாத்துலேயுமே கார்பன் இருக்கும். அந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரிக்கும் போது அதிகமான கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா லிபரேட் பண்ணும். நச்சுத்தன்மையுடைய கார்பன் மோனாக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயுக்கள் வந்து அது வெளிப்படுத்தும். அதனால சுற்றுச்சூழலுக்கும் சுத்தி இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனை தான், நிறைய வந்து பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இல்லாத ஒரு எரிபொருள் நமக்கு தேவைப்படுது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் அல்லது சயின்டிஸ்ட் ராமலிங்கம் கார்த்திக் அவர்கள் சொன்ன அந்த மாற்று எரிசக்தியினுடைய பெயர்லேயே அதுக்கான விளக்கமும் இருக்கு. அப்படி என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HONC அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேஸ், வாட்டர்ந்து பிரிக்கக்கூடிய எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமா பிரிக்கக்கூடிய அந்த HONC கேஸ் அப்படிங்கிறதுலேயே அதுக்கான விளக்கமும் இருக்கு. அப்படின்னா என்ன, HONC ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நோ கார்பன். நோ கார்பன் அப்படின்னாலே அந்த ஒரு எரிபொருளை எரிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கேஸ்ல கார்பன் மோனாக்சைடோ அல்லது கார்பன் டை ஆக்சைடோ இருக்காது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சேர்ந்து எரியும் போது நம்மளுக்கு சம் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரியக்கூடிய பொருள்ல கார்பன் இல்லை அப்படின்னாலே கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்காதுன்றது நம்மளுக்கு எல்லாத்தையுமே கிளியரா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுச்சூழலுக்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இது இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேசுறோம், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வியப்பா பாக்குறோம், எப்படி இதெல்லாம் பாசிபிள் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது புதுசுலாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கும் முன்னாடியே கண்டுபிடிச்ச ஒரு எரிபொருள் தான் ஹைட்ரஜன் அப்படின்றது. எரியக்கூடிய மற்றும் கொஞ்சம் வெடிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு வாயு ஹைட்ரஜன். ஸோ அதை வெடிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பயன்படுத்தாமல் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்ற ஒரு விளக்கம், அந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா முறையாக பயன்படுத்தும் போது அது வெடிக்கும் தன்மையை குறைச்சி நம்ம எரிபொருளாக பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. சரி, ஏற்கனவே இருக்கிற மெத்தட் இப்போ ஏன் நம்ம இப்படி பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொல்லக்கூடிய அந்த அளவு குவான்டிட்டி சொல்றோம் இல்லைங்களா, 5லேருந்து ஒரு 6 லிட்டர் தண்ணி இருந்தா அது கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு 6 மாசம் வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு வந்து பிராக்டிக்கலா பாசிபிள்
5ல இருந்து 6 லிட்டர் தண்ணியில எப்படி வந்து 6 மாசம் ஒரு குடும்பத்தை பயன்படுத்தணும், குடும்பத்துக்கு தேவையான எரிபொருளா வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு எரிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே ஒரு வியப்பு தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது இப்போ இந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. இப்போ அதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் பாத்தீங்கன்னா 18 கிராம் 18 கிராம் வாட்டர் எடுத்துக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கிராம் ஹைட்ரஜன் இருக்கும். வெறும் 2 கிராம் ஹைட்ரஜன் கேஸ் 18 கிராம் தண்ணியில கிடைக்கும். அதாவது H2O 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ 2 கிராம் அதனுடைய மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கும் 1 கிராம் 1.008 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1 கிராம். ஸோ H2 மாலிக்யூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸ் இருக்கும் ஆல்மோஸ்ட். சரிங்களா? அப்போ வாட்டருடைய மாலிகுலார் மாஸ் 18 கிராம். அப்ப 18 கிராம் நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜனுடைய மாஸ் வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 2 கிராம். அப்ப மீதி 16 கிராம் ஆக்சிஜன். ஓகே, இப்ப நம்ம அந்த ஆக்சிஜனை பயன்படுத்த போறது இல்லை, ஹைட்ரஜனை மட்டும் தான் பிரிச்சு எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்ப அந்த ஹைட்ரஜன் 2 கிராம் 18 கிராம் தண்ணியில இருக்கு. இப்போ இந்த 2 கிராம் ஹைட்ரஜன் 1 மோல் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். அதனோட வால்யூம் 22.4 லிட்டர். இப்போ 2 கிராம் ஹைட்ரஜன் 18 கிராம் தண்ணியிலிருந்து கிடைக்குது. சரிங்களா? இப்ப இந்த 18 கிராம் தண்ணியிலிருந்து கிடைக்கக்கூடிய 2 கிராம் ஹைட்ரஜன் கேஸா மாறும்போது வாயு நிலையில 22.4 லிட்டர் அளவை வந்து பாத்தீங்கன்னா அது ஆக்குபை பண்ணும். சோ 2 கிராம் ஹைட்ரஜன் எவ்வளவு வால்யூம்க்கு இருக்கும், கொள்ளளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 22.4 லிட்டர். சோ 18 கிராம் தண்ணில இருந்து கிடைக்கக்கூடிய 2 கிராம் ஹைட்ரஜன் 22.4 லிட்டர் ஆக்குபை பண்ணுது. அவர் சொல்லக்கூடிய அந்த 5 லிட்டர் தண்ணி 5000 மில்லி 5000 ml 5000 ml சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப இதுல எவ்வளவு மாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 மில்லி வந்து பாத்தீங்கன்னா 5000 கிராம். சோ 5 லிட்டர் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ. சோ அதுல 5000 கிராம் வாட்டர் இருக்கு. சரிங்களா? சோ 18 கிராம் 2 கிராம் ஹைட்ரஜனை கொடுக்குது அப்படின்னா 5000 கிராம் வந்து எவ்வளவு ஹைட்ரஜனை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 556 கிராம் ஹைட்ரஜனை கொடுக்கும். சோ 2 கிராம் ஹைட்ரஜன் இருக்கு எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 கிராம் தண்ணியில. அப்போ 5000 கிராம்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2/18 into 5000 போட்டீங்கன்னா உங்களுக்கு 556 கிடைக்கும். 556 கிராம் ஹைட்ரஜன் கிடைக்கும். சோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 2 கிராம் ஹைட்ரஜன் 22.4 லிட்டர் அளவுக்கு கேஸா வந்து மாறுது அப்படின்னா இந்த 556 கிராம் ஹைட்ரஜன் எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணணும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் சொன்ன மாதிரி 6225 லிட்டர் அளவுக்கு ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. மறுபடியும் சொல்றேன் பாத்தீங்கன்னா 2 கிராம் ஹைட்ரஜன் 18 கிராம் தண்ணில இருந்து கிடைக்குது. அந்த 2 கிராம் ஹைட்ரஜன் எவ்வளவு கேஸா வால்யூம் ஆக்குபை பண்ணும் கேஸா மாறும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா 22.4 லிட்டர். இப்போ இந்த 5000 மில்லியில இருந்து கிடைக்கக்கூடிய 556 கிராம் ஹைட்ரஜன் கிட்டத்தட்ட 6225 லிட்டர் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்குபை பண்ணும். சோ இவ்வளவு ஒரு பெரிய வால்யூம் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் கேஸ் கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு அவர் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் என்னதான் அது 6225 லிட்டர் வால்யூம் ஆக்குபை பண்ணாலும் அதனுடைய மாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 556 கிராம், கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ ஹைட்ரஜன் கேஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6 மாசம் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு பிகஸ்ட் கொஸ்டின் மார்க். ஓகே, அதுல பிளஸ் மைனஸ் நிறைய இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணல. ஜஸ்ட் R&Dல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் அவங்க அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க பேட்டன்ட்டுக்காக. ஸோ ஒரு இந்தியனுடைய கண்டுபிடிப்பு, உலகமே வியக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. அதுல பிளஸோ மைனஸோ என்ன இருந்தாலும் நம்ம ஜனவரி 2026 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி அந்த சைட்ல சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் இந்த ஒரு புதிய கண்டுபிடிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டிய நம்மளுடைய கடமை. ஆதரவு கொடுப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிராக்டிக்கலா காஸ்ட் எஃபிஷியன்ட்டா இருக்கும், எல்லாருக்கும் பயன்பாட்டுக்கு வந்து இது உகந்தது தானா. உகந்தது நம்மளுக்கு தெரியும், பட் அது அந்த பிராக்டிக்கலா பாசிபிளா, அதுக்கு எவ்வளவு செலவாகும் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் பயன்பாட்டுக்கு வரும்போது. தேங்க்யூ.